ஹாய் ஹலோ வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோல்ட் பிளேட்டட் ஜுவல்லரி. ஸோ கோல்ட் பிளேட்டட் ஜுவல்லரியில் நியூ கலெக்ஷன்ஸும் இருக்குது, ஆல்ரெடி நம்ம ஸ்டாக் எடுக்கிற கலெக்ஷன்ஸும் இருக்குது. ஸோ யாருக்காவது ஆல்ரெடி பார்த்து வச்சுருந்தது ஸ்டாக் இல்லைன்னு சொல்லியிருந்தேன்னா அதுவுமே இப்போ அவைலபிளாக இருக்குது, பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஐம்பொனில் நம்ம புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்கிற இந்த ஜிம்கா பேட்டர்ன் தான். நல்ல ஓல்டு ஃபேஷன் மாடல், ஆனால் பட்டு புடவைக்கு ரொம்ப அழகாக சூட் ஆகிற ஒரு கலெக்ஷன். இது வந்து ஐம்பொனில் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு கிட்டக்க பார்க்கும்போது தெரியும், நல்லாயிருக்கும் பாருங்கள். இந்த ஒரு கொடை மாதிரி. ஸோ ஜிம்கா, இதோட திருகாணியும் நல்லா திக்காக கொடுத்துருப்பாங்க. அந்த திருகாணி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரெட் மாதிரி டார்க் பிங்க் கலரும் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸும் வச்ச மாதிரி ஐம்பொன் பேட்டர்ன். இதுக்கு காம்பினேஷனாக உங்களுக்கு வங்கி ரிங்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கு இந்த தடவை. ஸோ வங்கி ரிங் நிறைய பேர் கேட்குறது உண்டு. ஸோ சைஸ் வேணும்னா அது பாருங்கள், பார்த்தா தெரியும். ஆல் டைம் ஃபேவரட் கலெக்ஷன் இது. டார்க் பிங்க் அண்ட் ஒயிட் ஐம்பொன் வங்கி ரிங் பார்க்க அப்படியே HSL கோல்டு மாதிரியே இருக்கும். ஸோ ப்ரைஸஸ் தெரியறதுக்கு கமெண்ட்டில் கேளுங்க, இல்லைனா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளே ஆகும், இல்லை சேனலில் இருக்கும், நீங்கள் அதுக்கும் டைரெக்டாக மெசேஜ் பண்ணலாம். இதோட டெய்லி அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு வாட்ஸ்அப் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு அழகான ஜிம்கா. ஜிம்கா சைஸ் வேணுன்னா என் கையில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்க HSL கோல்டு மாதிரியே இருக்கும். இது மேலே ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன்ஸு, கூட சின்னதாக அழகாக வந்து கீழே பீட்ஸ் தொங்குற மாதிரி, கோல்டன் பீட்ஸ் தொங்குற மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறதும் ஒரு இயரிங் தான், அதாவது பிளாக் ஸ்டோன் வச்சது. ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன். இந்த முத்து உங்களுக்கு தொங்குறது இதில் வச்சா தெரியும். நெக்ஸ்ட்டு சேம் டிசைன் தான். சேம் டிசைனில் நாங்கள் ஒரு காம்பினேஷன் ஆஃப் கலர், அதாவது டார்க் பிங்க் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் எடுத்துகிட்டு வந்திருக்கு. எல்லாமே திருகாணி டைப் தான். ஃபினிஷிங் நல்லா தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே, அந்த ப்ரீமியம் ஒர்க்கோட ஃபினிஷ் நல்லா தெரியும் பார்க்கும்போதே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ்க்கும் போடுற மாதிரியான ஒரு கோல்ட் ஃபினிஷில் வர ஒரு ஜுவல்லரி, ஒரு இயரிங் தான். டார்க் பிங்க் கலர், இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது, நான் காட்டுறேன். இது வந்து இந்த மாதிரி வந்துட்டு இங்கே ஃபினிஷிங் இருக்கும், பின்னாடி திருகாணி டைப். மைக்ரோ கோல்ட் பிளேட்டட் இது எல்லாமே. ஸோ அதில் இன்னொரு கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் அண்ட் க்ரீன் கலர் காம்பினேஷனில் வரும். அதுலேயே உங்களுக்கு பிளெயின் ஒயிட் கலரும் இருக்குது. ஸோ பிளெயின் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வச்சும் இருக்குது உங்களுக்கு. அதுலேயே ஒயிட்டில் உங்களுக்கு மிடில் மட்டும் பிங்க் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் வச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதிலே வந்து உங்களுக்கு ஒயிட்டில் இன்பிட்வீனில் பிங்க் அண்ட் க்ரீன் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இருக்குது. சைஸ் வேணுன்னா பார்த்துக்கோங்க. இது சைஸ் ஒரு மீடியம் சைஸ், ரொம்ப சின்னதாக இருக்காது, பட்டு காதில் போட்டால் தெரியும், அந்த மாதிரியான ஒரு சைஸில் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம கேரளா மாடலில் இந்த பத்தக் டிசைன். இது வந்து இதுவுமே ஒரு ஃபாஸ்ட் மூவிங் செயின், ஏன்னா மினிமல் செயின். இது செயின் வந்து மினிமலில் இந்த லெங்க் பார்க்கணுன்னா, இந்த ஃபுல் லெங்க் பார்க்கணுன்னா இங்கே பாருங்கள், இதான் அவங்களோட ஃபுல் லெங்க். இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் வரும் ஃபுல் லெங்க்த்து. ஷார்ட் நெக் பீஸ் மாதிரி தான் இது ஆக்சுவலாக. ஸோ பத்தக் டிசைனில் அழகாக இங்கே பிங்க் ஸ்டோன்ஸ் வச்சு, இந்த பெரிய க்ரீன் ஸ்டோன் வச்சு, பால்ஸ்லாம் வச்சு சூப்பராக இருக்கும். கேரளா டிசைன் இது. இதுலேயே எனக்கு கொஞ்சம் பெரிய டிசைனில் வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க
இந்த டிசைன் எடுத்துக்கலாம். இதோடைய லெங்த் பார்த்துக்கோங்க, இங்கேருந்து இது வரைக்கும் வரும் உங்களுக்கு லெங்க்த்து. இது அதை விட கொஞ்சம் பெருசாக வரும். இதுவுமே சேம் டிசைன் தான், ஆனால் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதுவுமே க்ரீன் தான், இது க்ரீன் கலர் தெரியுது பாருங்க ஸ்டோன். பத்தக் டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒன்றே ஒன்று போட்டுட்டு கீழே நீங்கள் ப்ளைனாக ஏதாவது ஒன்று போட்டிங்கனாலும் செட்டு செம்மையாக இருக்கும் பார்க்க. அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா ஒரு இண்டோ வெஸ்டர்ன் டைப் மாதிரி வர டிசைன். இதுவுமே எனக்கு ஒரு ஃபாஸ்ட் மூவிங் டிசைன் தான். நிறைய பேருக்கு இது ரொம்ப பிடிக்கும். கோல்ட் பிளேட்டடில் ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சுட்டு பிங்க் கலரில் ஸ்டோன்ஸ் இங்கே இருக்க மாதிரி இருக்கும். அட்டாச்டு செயினோட, ரோப் கிடையாது, செயின் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்க்க ரொம்ப அழகான டிசைன். இதுக்கு வந்து உங்களுக்கு இயரிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இண்டோ வெஸ்டர்ன் டைப். ஸோ நீங்கள் வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கும் போட்டுக்கலாம், இல்லை ட்ரெடிஷ்னலான ட்ரெஸ் போடுறேன் ஆனால் நான் ரொம்ப மினிமலாக கொஞ்சம் மாடர்னாக தான் போடுவேன் எப்போவுமே அப்படின்றாலும் இது போட்டுக்கலாம். அண்ட் இது வந்து இந்த கிறிஸ்டல் செயின், இதுவுமே என்கிட்ட நிறைய சோல்டாக இருக்குது. அண்ட் இந்த தடவை கொஞ்சம் கிறிஸ்டல் பெரிய சைஸில் இருக்குது. ஸோ யாராவது என்கிட்ட ஆல்ரெடி கேட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த கிறிஸ்டல் செயின் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்த செயினை விட கிறிஸ்டல் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் டிசைன் சூப்பராக இருக்கும். இந்த செயினோட டிசைன் வந்து ரொம்ப மினிமலாக கழுத்தில் நீங்கள் போட்டுட்டு இது உள்ளே விட்டுட்டு சாரியோ இல்லை சுடிதாரோ போடும்போது இந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். லெங்த் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ லெங்த் வரும். ஓகே, ஸோ இங்கேருந்து லெங்த் உங்களுக்கு இவ்வளோ தூரத்துக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நம்மக்கிட்ட எப்போவுமே ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிற டாலர் செயின் பேட்டர்ன். இந்த செயின் சேம் தான், செயினில் எந்த ஒரு வேரியேஷனும் இல்லை, சேம் அந்த முடுக் செயின் தான். உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த செயின் பார்த்தீங்கன்னா லாங்காக லெங்த், நல்ல லெங்த் வர மாதிரி டாலர் செயின் இது. ஆக்சுவலாக டாலர் செயினாலே அப்படி போடுறது தானே, அது ஒரு தனி அழகு ஆக்சுவலாக சாரீஸ்க்கோ சுடிதார்ஸ்க்கோ. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோட்டஸில் கம்ப்ளீட்டாக ஒயிட் ஸ்டோன் வச்ச மாடல், கீழேயும் உங்களுக்கு ஸ்டோன் வச்சு ஒரு ஹேங்கிங் பேட்டர்ன் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு ஹேங்கிங் பேட்டர்னில் வர மாதிரியான ஒரு டிசைன் இது. அதே லோட்டஸில் சேம் செயின் பேட்டர்ன் தான், செயின் பேட்டர்னில் எந்த சேஞ்சும் இல்லை. சேம் லோட்டஸில் இல்லை எனக்கு வெறும் ஒயிட் வேணாம் கொஞ்சம் பிங்க் ஸ்டோன் ஆட் பண்ணி வேணுன்னா இதில் பிங்க் ஸ்டோன் ஆட் ஆகிருக்கும். மற்ற எல்லாம் சேம் தான், இந்த இன்பிட்வீனில் உங்களுக்கு பிங்க் ஸ்டோன் மட்டும் ஆட் ஆகிருக்கும். சேம் லோட்டஸில் எனக்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எனக்கு வந்து லக்ஷ்மி சென்டரில் வச்ச மாதிரி ஒரு பீஸ் வேணும் வித் ஒயிட் அண்ட் பிங்க் ஸ்டோன்ஸ்னால் இந்த பேட்டர்ன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். செயின் பேட்டர்ன் சேம் தான், எல்லாமே கோல்ட் பிளேட்டட் தான், மைக்ரோ கோல்ட் பிளேட்டட். பட் பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த லக்ஷ்மி கூட பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும். நான் காம்பினேஷன் காம்போ செட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இது ஒரு காம்போ செட், நெக் பீஸும் வரும் ஹாரமும் வரும். ஸோ டிசைன் என்னன்னு கிட்ட எடுத்து பார்ப்போம். இப்போ நம்ம டாலர் செயினில் பார்த்த அதே செயின் பேட்டர்ன் தான் கொஞ்சம் சின்ன செயினில் வந்திருக்கும். ஒரு மயில் டிசைன்ஸோடு சேர்ந்து உங்களுக்கு இந்த இடத்துல பிங்க் ஸ்டோன் திலக் ஷேப் வச்சு ஒரு ஹேங்கிங் வச்ச மாதிரி வரும். இங்கே ஒரு மயில் வரும், இங்கே ஒரு மயில் வரும். இதோடது ஹாரம் பீஸும் உங்களுக்கு இதே மாதிரி தான் வரும். இது ஒரு காம்போ பீஸ் எல்லாமே நம்மள்ட்ட ஃபாஸ்ட் மூவிங் தான். ஸோ ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஎம் பண்ணுங்கள். இன்னொரு காம்போ செட் தான். இது வந்து ஆல்ரெடி நான் காமிச்சிருப்பேன். இது ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன். இது இந்த ஒரு ஹெக்ஸகன் ஷேப்பில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இன்பிட்வீனில் பிங்க் ஸ்டோன் வச்சு ஒரு திலக் ஹேங்கிங்கோட இந்த செயினும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டையான செயின் மாடலில் வரும். அதுக்கு மேட்சாக இருக்கிறது இது ஒரு ஹாரம் டைப்பு.
இந்த லென்த் டிஃப்ரென்ஸ் வேணும்னா நீங்கள் இதை பார்த்துக்கலாம். லென்த் உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரைஸஸ் தெரியறதுக்கு டிஎம் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். பாய்.